ಮೋಸೆಗೂ ಮಾಮನಾರ வீடு நல்லா சொகுசாக அடங்கி போச்சு. ನೋಡ್ರಿ ಮೋಶೆಗೆ ಸಹ ಮಾವನ ಮನೆ ಬಹಳ ಸುಖದಿಂದ ಇದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ஒரு பழமொழி இருக்குதுல, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಒಂದು ಗಾದೆ ಇದೆ, ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟ ಮಾವ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ ದೇವರು இல்ல. உண்மை பாருங்க, ನಿಜ ನೋಡಿ. அப்போ பாருங்க, இப்போ இவருக்கு என்ன ஆயிட்டாரு, பொண்ணு கொடுத்த மாமனார் தான் கண்ணு கொடுத்த கடவுள் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு இவர். ನೋಡ್ರಿ, ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟ ಮಾವನೇ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟ ದೇವರಂದ ಅಲ್ಲೇ ವಾಸ ಮಾಡ್ತಾರೆ. போய் அவன் நோக்குன்னா இவர் சொல்ல, இல்ல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். ಇಲ್ಲ, ಹೋಗು ಉದ್ದೇಶ ನೆರವೇರಿಸೋಣ. ಇಲ್ಲ, ನಾನು ஆடுகள் இருக்கு, ಸುಮಾರು ಕುರಿಗಳು ಇದೆ, அழகான மனைவி இருக்கா, ಒಳ್ಳೆ ಸುಂದರಿಯಾದ பிள்ளைங்க இருக்குது, ಒಳ್ಳೆ ಮಕ್ಕಳಿದ್ದಾರೆ, ஒரு லைஃப் இருக்கு, ಸುಖಭರಿತವಾದ ಜೀವಿತ ಇದೆ. ಅವನು தோல்வியில இல்லங்க, ಅವನೇನು ಸೋಲಿನಲ್ಲಿ ಇಲ್ಲ, ಅವನು கீழே ஒரு பிச்சைக்கார நிலைமையில இல்ல, ಅವನನ್ನು ಕೆಳಗೆ ಬಂದ ಒಂದು ಭಿಕ್ಷೆಗಾರನ எல்லா விதமான வசதியில இருக்கிறான், ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ವಸತಿನ. கர்த்தர் அவன்கிட்ட என்ன சொல்றாருன்னா, ಆದ್ರೂ ಕರ್ತನ ಅವನ ಬಳಿ ಏನು ಹೇಳ್ತಾನೆ, நோக்கம் எது அதை நான் உனக்கு காமிக்கிறேன், ನಿನ್ನ ಉದ್ದೇಶ ಏನು ಅದನ್ನ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ. தாயின் கருவிலே நான் எதுக்காக உன்னை காப்பாத்தினேனோ அந்த காப்பாத்தின காரியத்தை செய்யும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன். ತಾಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ಯಾತಕ ನೀನು ಕಾಪಾಡಿದನೋ ಆ ಕಾಪಾಡಿದ ಉದ್ದೇಶವನ್ನು ನಾನು ನೆರವೇರಿಸ್ತೇನೆ. இப்போ அவனுக்கு என்ன சொல்றாரு, ಈಗ ಅವನಿಗೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ, நீ ஒரு 30 லட்சம் பேருக்கு நீ ஒரு தலைவன், ನೀನು 30 ಲಕ್ಷ ಜನರಿಗೆ ಒಬ್ಬ ನಾಯಕ, நீ ஒரு பார்வோனுக்கு முன்பதாக நின்னு பேசக்கூடிய ஒரு ஆள், ನೀನು ಫರೋನ ಮುಂದಾಗಿ ನಿಂತು ಮಾತಾಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ, ராஜா கிட்ட தைரியமா நின்னு அதிகாரத்தோட பேசக்கூடிய ஒரு ஆள், ರಾಜನ ಮುಂದೆ ಧೈರ್ಯದಿಂದ ನಿಂತು ಅಧಿಕಾರದಿಂದ ಮಾತಾಡುವ ವ್ಯಕ್ತಿ, செங்கடலை பிளக்கக்கூடிய மனிதன், ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗಿಸುವ ವ್ಯಕ್ತಿ, கடவுளுடைய சத்தத்தை கேட்டு கடவுளுடைய சத்தத்தை மனிதனுக்கு சொல்லக்கூடிய மனிதன், ದೇವರ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಅದನ್ನು ಮನುಷ್ಯನಿಗೆ ತಿಳಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ, கடவுள் மனிதனோடு செய்யக்கூடிய உடன்படிக்கை கடவுளிடத்திலிருந்து பெற்று மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு மனிதன், ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ಮಾಡುವಂತ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ದೇವರಿಂದ ಹೊಂದಿಕೊಂಡು ಅದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಡುವಂತ ವ್ಯಕ್ತಿ, 30 ಲட்சம் பேருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழி நடத்தக்கூடிய ஒரு ஆள், 30 ಲಕ್ಷ ಜನರನ್ನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟ ದೇಶಕ್ಕೆ ಸೇರಿಸುವಂತ ಮಾರ್ಗ ನಡೆಸುವಂತ மக்கள் தாகம் பசி இல்லாமை போராட்டம் வரும்பொழுது அந்த மக்களுக்கு சிருஷ்டிகரை காண்பிக்கக்கூடிய ஒரு மனிதன், ಜನರಿಗೆ ದಾಹ ಹಸಿವೆ ಇಲ್ಲದಿರುವಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಾಗ ಆ ಜನರಿಗೆ ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು ತೋರಿಸುವಂತ ವ್ಯಕ್ತಿ, இவ்வளவு வேலை செய்ய வேண்டிய ஒரு மனுஷன், ಇಷ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿ ஆடு மேய்ச்சிட்டு கிடக்குறான் பாருங்க, ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ ನೋಡಿ. இப்ப ஆடு மேய்க்கிறதே தன்னுடைய பொழப்புனாக்கி அந்த ஆடு மேய்க்கிற பொழப்பையே தன் வாழ்க்கையின் ஆதாரமாக்கிட்டான் பாருங்க. ಇವಾಗ ಕುರಿ ಮೇಯಿಸೋದೇ ತನ್ನ ಜೀವಿತವಾಗಿಸಿ ಆ ಜೀವಿತವನ್ನೇ ಒಂದು ಆಧಾರವಾಗಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾನೆ ನೋಡಿ. ಯೋಚಿಸಿ பாருங்க, ನೀವು ಯೋಚಿಸಿ ನೋಡಿ, ஒருவேளை அதை ನೆಗ್ಲೆಕ್ಟ್ பண்ணிರலாம், ಒಂದು ವೇಳೆ ಅದನ್ನು ನಿರಾಕರಿಸಿರಬಹುದು, இருந்தா ஆடு மேய்ச்ச வாழ்க்கை முடிச்சிருப்பான் பாருங்க, ಅಥವಾ ಹಾಗೆ ಇದ್ದಿದ್ರೆ ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಾನೆ ಜೀವನ ಕಲಿತಿದ್ದ. இறங்கி வந்து அவன் பிறப்பின் நோக்கத்துக்கு ஒரு அடையாளத்தை காமிக்கிறான், ಕರ್ತನು ಇಳಿದು ಬಂದು ತನ್ನ ಜನನದ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಒಂದು ಸೂಚನೆ ತೋರಿಸ್ತಾನೆ. என்ன தெரியுமா, ಉದ್ದೇಶ ಏನು ಗೊತ್ತಾ, எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ಗೊತ್ತಾ, பேச வேண்டிய காரியங்கள் என்ன தெரியுமா, ಮಾತಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಗೊತ್ತಾ, ನಡೆಸಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಏನು ಗೊತ್ತಾ, உனக்காக ஒரு சரித்திரமே படைக்க வேண்டியிருக்குது பாருங்க, ನಿನಗಾಗಿ ಒಂದು ಚರಿತ್ರೆನೇ ಉಂಟಾಗಬೇಕಾಗಿದೆ, உனக்காக ஒரு சரித்திரத்துல இடம் இருக்கிறது, ನಿನಗೋಸ್ಕರ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆ. இந்த வேதத்தில் இருக்கிற ஆதியாகமம் முதல் உபாகம் வரை மோசே எழுதின புத்தகம் பாருங்க, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿರುವ ಆದಿಕಾಂಡದಿಂದ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡವರೆಗೂ ಮೋಶೆ ಬರೆದಂತ உலகம் உண்டானது முதல், ಜಗದುತ್ಪತ್ತಿಗಿಂತ ಮುಂಚೆ, பாவத்தில் விழுந்தது முதல், ಮನುಷ್ಯನ್ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದ தேவனுடைய மீட்பினுடைய பணிகளை இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் நீ, ದೇವರ ವಿಮೋಚನೆ ಕೆಲಸವನ್ನು ಸಾರಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿ ನೀನು, இந்த உலகத்துக்கே வேதாகமத்தை பரிசுத்த வேதாகமத்தை எழுதக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனுடைய நோக்கத்தை வச்சிருந்தார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥ ಬರೆಯುವಷ್ಟು ಒಬ್ಬ ದೊಡ್ಡ ಉದ್ದೇಶ ದೇವರು ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದ. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ಅವನೇನ್ ಮಾಡ್ತಿದ್ದ, என்ன பண்ணிட்டு இருந்தான், நீ ಏನ್ ಮಾಡ್ತಿದ್ದ, ஆடு மேய்ச்சிருந்தான் பாத்தீங்களா, ಕುರಿ ಮೇಯಿಸ್ತಿದ್ದ ನೋಡಿದ್ರೆ, அதே பிரச்சனை தான் பாருங்க, ಇವತ್ತು ಅದೇ ಸಮಸ್ಯೆ. அநேக மக்களுக்கு தான் ஏன் இந்த பூமியில இருக்குன்னு தெரியல பாருங்க, ಅನೇಕ ಜನರಿಗೆ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾಕಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. அநேக மக்கள் பாருங்க வேலையை ஆதாரமாக்கிறாங்க, ಆದ್ರೆ ಅನೇಕ ಜನರು ಕೆಲಸವನ್ನೇ ಆಧಾರ எதிர்காலம் ஆதாரமாக்கிறாங்க, ಭವಿಷ್ಯವನ್ನೇ ಆಧಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ, செய்யற காரியமே ஆதாரமாக்கிறாங்க, ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಆಧಾರ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ. தேவன் ஏன் இந்த பூமியில உண்டாக்குனார், ದೇವನನ್ನು ಯಾತಕ ಭೂಮಿ, தேவன் இந்த பூமியில என்ன கொண்டு வந்தார், ಯಾಕೆ ಭೂಮಿ ದೇವರು ಕರೆತಂದ, ನನ್ನ ಉದ್ದೇಶ ಏನು, நீங்க தேவனை தேட 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 ಈ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಹುಡುಕುತ್ತಾ அவர் உங்களை நோக்கத்துல கொண்டு வந்து நிக்க ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ತಂದು ನಿಲ್ಲಿಸಿ, உங்கள் பிறப்புல எதற்காக கர்த்தர் உங்களை காப்பாற்றினாரோ அதை இந்த பூமியில நிறைவேற்றும்படிக்கு உங்களை இந்த உலகத்துக்கு ஒரு காட்சி பொருளாக்கி காமிக்கிறார். ನಿಮ್ಮ ಜನನದಲ್ಲಿ ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದನೋ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಒಂದು ಸೂಚನಾತ್ಮಕವಾಗಿ ಅದನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸ್ತಾನೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ಅದು ಓದುகிறீங்க, ಎಷ್ಟು ಒಪ್ಕೊಳ್ತೀರಾ, ಅದು ಉண்மை பாருங்க, ಇದೇ ನಿಜ ನೋಡಿ. எதற்காக உண்டாக்குனாரு, ಯಾತಕ್ಕಾಗಿ ಉಂಟು ಮಾಡಿದ, எதற்காக இந்த பூமிக்கு வந்தேன், ಯಾತಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ என்ன நோக்கம், ಏನು ಉದ್ದೇಶ பாருங்க, நம்ம என்ன நோக்கம்ன்றதை சரியா தெரிஞ்சுக்கணும். ನೋಡಿ, ಏನು ಉದ್ದೇಶನ ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳ್ಕೋಬೇಕು. என்ன நோக்கம் எனக்கு சரியா தெரியலனா, ಏನು ಉದ್ದೇಶ ನಾನು ತಿಳಿದಿದ್ರೆ நான் வாழலாம், ನಾನು ಬದುಕಬಹುದು, ஆனா வெற்றி அல்ல, ಆದ್ರೆ ಜಯ ಕಾಣೋದಿಲ್ಲ. ಆಮೆನ್. சொல்றாரு பாருங்க, அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, 4வது 11வது வசனம், 4ನೇ ಅಧ್ಯಾಯದ 11ನೇ 10 வாசிக்கிறேன். மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்குக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாம் உள்ளவன் என்றான். 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದಲೇ ಓದ್ತೇನೆ. ಆದರೆ ಮೋಶೆ ಯೆಹೋವನಿಗೆ, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಮೊದಲಿನಿಂದಲೂ ನೀನು ದಾಸನ ಸಂಗ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆಯೂ ವಾಕ್ಚಾತುರ್ಯವಿಲ್ಲದವನು, ನನ್ನ ಮಾತು ನಾಲಿಗೆ ಮಂದವಾಗಿದೆ ಎಂದು ಹೇಳಲು, அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்,
கர்த்தராகிய நான் அல்லவா? ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಾಯಿ ಕೊಟ್ಟವರಾರು? ಒಬ್ಬನು ಮೂಕನಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬನು ಕಿವುಡನಾಗಿ, ಒಬ್ಬನು ಕಣ್ಣುಳ್ಳವನಾಗಿ ಮತ್ತೊಬ್ಬನು ಕಣ್ಣಿಲ್ಲದವನಾಗಿ ಇರಬೇಕೆಂದು ನೇಮಿಸಿದವರಾರು? ಯೆಹೋವನಾಗಿರುವ ನಾನಲ್ಲವೇ? இதை வச்சு நிறைய பேர் சில நேரத்தில் பயந்துறாங்க பாருங்க. கர்த்தரே குருடனையும் செவிடனையும் எல்லாருமே சிருஷ்டித்தார்னு வருது இல்லையா? ಇದಿಟ್ಟು ಅನೇಕರು ಭಯಪಟ್ಬಿಟ್ಟು ಕರ್ತನೆ ಕುರುಡರನ್ನು ಕಿವಿಡರನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಎಂಬುದಾಗಿ ಬರ್ತದಲ್ಲ. என்னன்னா, ಅಂದ್ರೆ ಏನಂದ್ರೆ மனுஷனை உண்டாக்குனவர் கர்த்தர், ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಕರ್ತನು. அவன் பாவம் செஞ்சதுனால, ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ರಿಂದ, பாவத்தினுடைய தாக்கத்தினால மனிதன் குருடனா ஊமையா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்குள்ள போறான். ಆ ಪಾಪದ ಪ್ರಭಾವದಿಂದ ಮನುಷ್ಯನು ಕುರುಡನಾಗಿ ಕಿವುಡನಾಗಿ ಮೂಗನಾಗಿ ಅವನು ಜನಿಸ್ತಾನೆ. ஆனா அந்த சிருஷ்டிப்புக்கு ஆதாரம் யாருன்னா கர்த்தர் பாருங்க. ಆದ್ರೆ ಆ ಸೃಷ್ಟಿಸುವಿಕೆ ಆಧಾರ ಯಾರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಕರ್ತನು. ஆதாமிலிருந்து தான் இந்த உலகமே வந்தது. ಆಧಾರದಿಂದಲೇ ಲೋಕ ಬಂತು. அப்போ இந்த முழு வம்சத்துக்கு எங்க மனுஷன் பாவம் செய்து பிறக்கும் பொழுது கூட அவன் பாவியா இல்லாததுக்கு கூட அவனுக்குள்ள வைத்த அந்த வாக்கு தத்துவம், அவனுக்குள்ள இருந்த அந்த ஆற்றல், அவன் பாவியானாலும் செய்யுது. அப்ப அதுக்கு சிருஷ்டிக்கர்த்தர் யாருன்னு வந்தாலும் அது கர்த்தர் தான் வரும். ಆ ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಅವನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದು, ಅವನು ಪಾಪ ಮಾಡಿ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೇನು ಅದು ಹಾಗೆ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. ஏன்னா அதுக்கும் ஆதாரம், ஏன்னா சிருஷ்டிக்கர்த்தர் அவர் இல்லையா? ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನಲ್ವಾ? அவனுக்கு எந்த வாக்கு தத்துவம் பண்ணாரோ அவன் என்னவா இருக்கிறானோ அப்படியே பெத்து போடுறான் பிள்ளை. ಆತನು ಏನ್ ವಾಗ್ದಾನ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ಯೋ ಅವನು ಏನಾಗಿದ್ದಾನೋ ಹಾಗೆ ಅವನು ಜನಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. ಉದಾಹರಣೆಗೆ ಹೇಳ್ತೇನೆ. இந்த கீபோர்டு எடுத்துங்க. ಈ ಕೀಬೋರ್ಡ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. இது ಯಮஹா கீபோர்டு. ಈಗ ಇದು ಯಮಹಾ இப்போ ಕೀಬೋರ್ಡ್ பயன்படுத்துறாரு. ಈಗ ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. ஒரு கீ உடைஞ்சு போச்சு, ಒಂದು ಕೀ ಒಡೆದೋಯ್ತು. ஆனாலும் இந்த பிராண்ட் மாறுமா? ಆದ್ರೂ ಈ ಒಂದು ಕಂಪನಿ ಬದಲಾಗುತ್ತಾ? சொல்லுங்களேன். எல்லா கீயும் உடைஞ்சு போச்சு, ಎಲ್ಲಾ ಕೀ இந்த ಒಡೆದೋಯ್ತು, பிராண்ட் மாறுமா? ಈ ಕಂಪನಿ ಅನ್ನೋದು ಬದಲಾಗುತ್ತೆ? முடியாது பாருங்க. ಆಗೋದಿಲ್ಲ. அது உடைக்கணும்ன்றதுக்காக அந்த கம்பெனி உருவாக்கல. ಅದು ಒಡೆದೋಗ್ಬೇಕನ್ನ ಕಣ್ಣಗೆ ಅದು ಉಂಟು அது ಮಾಡಲ್ಪಡಲಿಲ್ಲ. வந்து இசைக்கணும்ன்றதுக்காக தான் கம்பெனி உருவாக்குது. ಆದ್ರಿಂದ ವಾದ್ಯ ಬಾರಿಸಬೇಕನ್ನೋದಕ್ಕೆ ಉಂಟು இந்த ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. கீபோர்ட்ல இருக்கிற எல்லாமே செயலிழந்து போனாலும் அந்த பிராண்ட் வந்து ಯಮಹಾ தான். ಈ ಕೀಬೋರ್ಡ್ ಇಂದ ತನ್ನ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳು ಅದು ಒಡೆದೋದ್ರು ಮುರಿದೋದ್ರು ಅದರ ಬ್ರಾಂಡ್ ಅನ್ನೋದು ಯಮಹಾನೇ. அதனால கர்த்தர் பாருங்க முதல்ல பிராண்ட உண்டாக்குனாரு. ಆದ್ರೆ ಕರ್ತನು ಮೊಟ್ಟ ಮೊದಲು ಆ ಬ್ರಾಂಡ್ ಅನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ದ. பிராண்ட் சீர்கெட்டு போச்சு பாருங்க. ಬ್ರಾಂಡ್ ಅದು ಕೆಟ್ಟು ಹೋಯ್ತು. அதனால பிராண்ட உருவாக்குறவர் அந்த பிராண்ட மாத்தவே ಇಲ್ಲ, கர்த்தர் தான் அதுக்கு ஆதாரமாய். ಆದ್ರೂ ಆ ಬ್ರಾಂಡ್ ಅನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದವನು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸಲಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ಕರ್ತನೇ. அதனால அவட்ட சொல்றாரு, ಆದ್ರಿಂದ ಆತನ ಬಳಿ சிருஷ்டிகர் யார் தெரியுமா? ಸೃಷ್ಟಿಕರ್ತನೇ ಯಾರು ಗೊತ್ತಾ? சிருஷ்டிக்கிறார் தெரியுமா? ಯಾಕೆ ಸೃಷ್ಟಿಸ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? நாம ஏன் உண்டாக்குனார் தெரியுமா? ಯಾಕೆ ನಾಲಿಗೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ದ இந்த ಗೊತ್ತಾ? உலகத்துல ஏன் மனுஷன் உண்டாக்குனார் தெரியுமா? ಯಾಕೆ ಲೋಕದ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ದ ಗೊತ್ತಾ? இப்போ அவர் மோசே கிட்ட சொல்லும்போது சிருஷ்டிப்பை பத்தி பேசுறார். ಈಗ ಮೋಶೆ ಬಳಿ ಮಾತಾಡುವಾಗ ಸೃಷ್ಟಿಸುವಿಕೆ ಕುರಿತು அதனால ಮಾತಾಡ್ತಾನೆ. சொல்றார், நீ போ. ಆದ್ರಿಂದ ನೀನು ಹೋಗು. 12 வாசிக்கிறார், நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார். ಈಗಿರುವುದನ್ನ ನೀನು ಹೊರಟು ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನ ಬಾಯಿಗೆ ಸಹಾಯವಾಗಿದ್ದು ನೀನು ಮಾತಾಡಬೇಕಾದದನ್ನು ಬೋಧಿಸುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. வாயை கொடுத்ததே நான் தானே. ಯಾಕೆ ನಿನಗೆ ಬಾಯಿ ಕೊಟ್ಟಿದೆ ನಾನಲ್ವಾ? பேச வேண்டியது அந்த வாயை பேசுறதுக்காக வச்சதே நான் தானே. ಅದನ್ನು ಮಾತಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಇಟ್ಟಿದ್ದೇನಲ್ಲ. பேச வேண்டிய வார்த்தைகளையும் நானே உனக்கு தர போ அப்படின்னு. ಅದರಲ್ಲಿ ಮಾತಾಡಬೇಕಾದ ಮಾತುಗಳನ್ನು ನಾನೇ ಕೊಡ್ತೇನೆ, ಹೋಗು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. அதற்கு அவன், ಅದಕ್ಕೆ ಮೋಶೆ, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றான். ಈ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಬೇರೊಬ್ಬನನ್ನು ನೇಮಿಸಬೇಕು ಎನ್ನಲು கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டாகி ಯೆಹೋವನು ಅವನ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡು நோக்கத்துக்கு உதவி செய்றார். ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ಇವತ್ತು ನಿಮಗೆ ஏன் ಹೇಳ್ತೇನೆ, தேவனை தேடுங்க தேவனை தேடுங்க தேவனை தேடுங்கன்னு சொல்றோம்னா, ಯಾಕೆ ದೇವರನ್ನು ಹುಡುಕ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. தேவன் ஒருத்தர் மாத்திரம் தான் நீங்க ஏன் பிறந்தீங்கன்றதை சொல்ல முடியும். ದೇವರು ಒಬ್ಬನು ಮಾತ್ರವೇ ನೀವು ಯಾಕೆ ಹುಟ್ಟಿದ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன் இந்த பூமியில வந்தீங்கன்னு சொல்ல முடியும். ಯಾಕೆ ಭೂಮಿಗೆ ಬಂದ್ರಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. அதனாலதான் நான் சொல்வேன், இன்னைக்கு உங்களுக்கு படிப்பு இருக்கலாம், ಆದ್ರಿಂದ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ವಿದ್ಯೆ ಇರಬಹುದು, உங்களுக்கு படிப்பு இல்லாம இருக்கலாம், ವಿದ್ಯೆ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು. இப்ப இவனுக்கு திக்குவாய் தான். ಈಗ ಇವ ವಾಕ್ತಾಚುರ್ಯ திக்குவாயா இருக்கிறதுனால அவர் உண்டாக்குற நோக்கம் மாத்தி இல்லையே. ಮಂದನಾಲಿಗೆ ಇರೋದ್ರಿಂದ ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದ ಉದ್ದೇಶ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. ಅವನ್ ಮಂದನಾಲಿಗೆ நோக்கம் மாறி போச்சா? ಅವನ್ ಮಂದನಾಲಿಗೆ ಇರೋದ್ರಿಂದ ಉದ್ದೇಶ ಬದಲಾಯಿಸಿದ. என்ன எடுத்துங்க, ಉದಾಹರಣೆ ನನ್ನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. படிப்பு பாதியில நின்னு போயிடுச்சு, ನನ್ನ ವಿದ್ಯೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಂತೋಯ್ತು. படிப்பு பாதியிலே நின்னு போயிடுச்சுன்றதுக்காக அவன் நோக்கம் நின்னு போயிடுச்சா? ನನ್ನ ವಿದ್ಯೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ನಿಂತೋಯ್ತು ಅನ್ನೋ ಕಾರಣ ನನ್ನ ದೇವರ ಉದ್ದೇಶ ನಿಂತೋಯ್ತಾ? நான் பிரசங்கம் பண்றேன், ಇವತ್ತು ಪ್ರಸಂಗಿಸ್ತೀನಿ. அந்த நோக்கத்துல நிக்கிறதுனால என் படிப்பு விட அந்த நோக்கம் எனக்கு உதவி செய்து ಆ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿರೋದ್ರಿಂದ ನನ್ನ ವಿದ್ಯೆಗಿಂತ ಆ ಉದ್ದೇಶ ನನಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಹಾಯ ಮಾಡ್ತಿದೆ. நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குது? ನಾನು ಹೇಳಿದ ಎಷ್ಟು ஏன்னா நோக்கத்தை எதாலையும் தடை செய்ய முடியாது. ಉದ್ದೇಶವನ್ನು ಯಾವುದರಿಂದ ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பொருளை இதுக்காக தான் நான் கொண்டு வந்தேன்னு சொல்றதை யாராலையும் அதை தடை செய்ய முடியாது. ಈ ವಸ್ತುವನ್ನು ನಾನು ಈಗ ತರ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ಯಾರಿಂದಲೂ ತಡೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இப்போ மோசே சொல்ற திக்குவாய், ಈ ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, ನಾನು ಮಂದನಾಲಿಗೆ, குறை உள்ளவனா இருக்கேன், ನಾನು ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. கர்த்தர் அதை கேட்கல, ಕರ್ತನ ಅದನ್ನು ಕೇಳ್ತಾನೆ, நோக்கத்துக்காக தான் நான் பேசிட்டு ಆ இருக்கேன், ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. திக்குவாயா இரு, ನೀನು ಮಂದನಾಲಿಗೆ ಆಗಿರು. நோக்கம் அந்த ராஜா முன்னாடி நின்னு நீ பேச வேண்டும். ಆದ್ರೆ ಆ ಉದ್ದೇಶ ನೀನು ಆ ರಾಜನ ಮುಂದೆ ನಿಂತು ಮಾತಾಡು. ನೀನು ಮಂದನಾಲಿಗೆ ಆಗಿರು. 30 லட்சம் பேருக்கு தலைவனாகணும்.
இருக்கணும். 30,00,000 ಜನರಿಗೆ ನಾಯಕನ ಸಿದ್ಧವಾಗಿರು. ನಿನ್ನ ಮಂದನಾಳಿಗೆ ಆಗಿರು. கையால தான் செங்கடல் பழக போகுது. ನಿನ್ನ ಕೈಯಿಂದಲೇ ಕೆಂಪು ಸಮುದ್ರ ವಿಭಾಗವಾಗುವುದು. அவர் வாயை வச்சு அவனுடைய தாளத்தை வச்சு அவன பேசல. ನೋಡ್ರಿ ಅವನ ಬಾಯ ಅವನ ತಲಾಂತಿಟ್ಟು ದೇವರು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ತಿಲ್ಲ. சிருஷ்டிப்பின் நோக்கத்தை வச்சு அவன பேசல. ಅವನ ಸೃಷ್ಟಿಸುವಿಕೆಯ ಉದ್ದೇಶವನ್ನು ಇಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, அப்படிப்பட்ட அறிவு உள்ள வந்ததனால தான் நானே ஆச்சரியப்பட்டேன். ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ ನೋಡಿ, ಅಂತ ತಿಳುವಳಿಕೆ ಒಳಗೆ ಬಂದಿದ್ದனால ಆಶ್ಚರ್ಯಗೊಂಡೆ. எப்படி போய் ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆளால பிரசங்கம் பண்ண முடியும்? ಹೇಗೆ ಏನು ತಿಳಿಯದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಪ್ರಸಂಗಿಸಲಾಗುತ್ತದೆ? ವಯಸ್ಸಿನ ಬೈಬಲ್ கையில எடுத்தேன். 23ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಕೈಯಲ್ಲಿ ತೆಗೆದಿದ್ದೆ. நான் சொல்ல பாருங்க, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, தமிழ்ல கூட அவ்வளவு வேகமால படிப்பு அவ்வளவு வேகமால படிக்க முடியாது. ತಮಿಳ್ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇನೆ, ಅಷ್ಟು ವೇಗವಾಗಿ ಓದಲಿಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಮೊದಲು ವೇದத்தை எடுத்துட்டு 50 அதிகாரம் படிச்சேன். ಮೊಟ್ಟ ಮೊದಲು ತೆಗೆದಿದ ತಕ್ಷಣ 50 ಅಧ್ಯಾಯ ಓದಿದ್ದೇನೆ. ஒரு முறை 50 அதிகாரம் படிச்சேன். ಮೊಟ್ಟ ಮೊದಲು 50 ಅಧ್ಯಾಯ ಓದೆ. பாருங்க, நிறைய படிச்சவங்களும் சொல்றாங்க பழைய ஏற்பாடு எங்களுக்கு சரியா புரியலன்னு. ತುಂಬಾ ಓದಿದವರು ಹೇಳ್ತಾರೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ನಮಗೆ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. பழைய ஏற்பாடு பாருங்க ரொம்ப குழப்பமாகுதுன்ற. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ನೋಡಿ ಸ್ವಲ್ಪ ಗೊಂದಲವಾಗಿದೆ. பிறந்ததில இருந்து ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ பாருங்க, பிறந்ததில இருந்து கிறிஸ்தவங்களா இருந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷமா ஒரு சபையில மெம்பரா இருந்து எப்படி இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு பழைய ஏற்பாடு சரியா புரியல. ಹುಟ್ಟಿದಂದಿನ ಕ್ರೈಸ್ತರಾಗಿದ್ದು 106 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸದಸ್ಯರಾಗಿದ್ರು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಓದಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡಿಲ್ಲ. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ನಾನು ಓದಿದೆ, தெளிவா எனக்கு புரிஞ்சது, ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅರ್ಥವಾಯಿತು. பழைய ஏற்பாடுல தான் கர்த்தர் நல்லவன்றத ஆணித்தனமா பிரசங்கம் பண்ணவே ஆரம்பிச்சேன். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನೆಂಬುದನ್ನು ಬಹಳ ದೃಢವಾಗಿ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾರೆ. பழைய ஏற்பாடுல கர்த்தர் நல்லவன்றத உறுதியா பல பேர்கிட்ட நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಒಳ್ಳೆಯವನನ್ನು ಎಷ್ಟೋ ಜನ ನಿರೂಪಿಸಿ ತೋರಿಸಿದ್ದಾರೆ. சோதிப்பதில்ல, ಆತನ ಶೋಧಿಸುವುದಿಲ್ಲ, தண்டனைக்குள்ள கொண்டு போவதில்ல, ಆತನ ದಂಡನೆ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಆತನ ಒಡೆಯುವವನಲ್ಲ, இரக்கம், ಆತನ ಕರುಣೆ, ದಯವು, ಆತನ ದಯೆ, ಮಹಾಮೇನ್ಮೈ, ಆತನ ಮಹತ್ವ, ಉನ್ಮೈತ್ವಂ, ಆತನ ನಂಬಿಕಸ್ಥಿತಿ, இதெல்லாம் பழைய ஏற்பாடுல எடுத்து காமிச்சார். இதெல்லாம் ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ತೆಗೆದು ತೋರಿಸಿದ್ದಾರೆ. எப்படி ஒரு 8ஆம் கிளாஸ் படிச்ச ஒரு மனுஷனால பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ள முடியுது? ಹೇಗೆ 8ನೇ ತರಗತಿ ಓದಿದ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗುತ್ತೆ? படிப்புல என் நோக்கம் எனக்கு புரிய வைக்குது. ನೋಡ್ರಿ, ವಿದ್ಯೆ ಅಲ್ಲ, ನನ್ನ ಉದ್ದೇಶ ನಾನು ಅರ್ಥ ಮಾಡಬೇಕಾಗ್ತದೆ. கருவில அவர் என்ன பிரசங்கியார ಮುದ್ರಿಸಿರುತ್ತಾರೆ. ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಪ್ರಸಂಗಿಕನಾಗಿ ಆತನ ಮುದ್ರೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. ಅದು எனக்கு எடுத்து காமிச்சிருக்காரு. ನಾನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟವನೇ ಅದು எடுத்து காமிச்சிருக்காரு. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ ನಂತರ ಅದನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸಿದ. பின்பதாக என் நோக்கத்துக்கு அவர் உதவி செய்தார். ನಂತರ ನನ್ನ ಉದ್ದೇಶಕ್ಕೆ ಆತನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. இப்போ என் நோக்கம் என்னுடைய படிப்பை விட வல்லமுள்ளதா இருக்குது. ಈಗ ನನ್ನ ಉದ್ದೇಶ ನನ್ನ ವಿದ್ಯೆಗಿಂತ ಶಕ್ತಿಯುತವಾಗಿದೆ. என் நோக்கம் என் அறிவை விட பவர்ஃபுல்லா இருக்குது. ನನ್ನ ಉದ್ದೇಶ ಅನ್ನೋದು ನನ್ನ ತಿಳುವಳಿಕೆಗಿಂತ ಶಕ್ತಿಯುತವಾಗಿದೆ. எத்தனை பேர் விளங்குது? ಅದರಿಂದ உங்களுக்கு சொல்றது பாருங்க. ಆದ್ರಿಂದ ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದು, சிலரால் படிக்க முடியாம இருக்கலாம், ಕೆಲವರಿಂದ ಓದದೇ ಇರಬಹುದು, சில கருப்பா இருக்கலாம், ಕೆಲವರು கருப்பா இருக்கலாம், ಕಪ್ಪಾಗಿರಬಹುದು, வெள்ளையா இருக்கலாம், ಕೆಲವರು ಬಿಳಿ ஆறடி இருக்கலாம், சிலர் 6 அடி இருக்கலாம், ಕೆಲವರು 6 ಅಡಿ ಎತ್ತರ, 4 ಅಡಿ இருக்கலாம், ಕೆಲವರು 4 ಅಡಿ என்ன இருக்கிறீங்க முக்கியம் இல்ல, ಏನಾಗಿದ್ರೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯ ಅಲ್ಲ. உங்களை இந்த பூமியில ஒரு நோக்கத்தோட கர்த்தர் கொண்டு வந்தார், அதான் முக்கியம். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಈ ಭೂಮಿಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶದ ಮೇಲೆ ಕರೆತಂದ. இந்த பூமியில கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு காரியத்தை செய்யும்படி விரும்புகிறார், அதான் முக்கியம். ಭೂಮಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕೆಂಬುದು ಬಯಸ್ತಾನೆ, ಅದೇ ಮುಖ್ಯ. நோக்கத்துக்குள்ளாக வரும்பொழுதுதான் ಉದ್ದೇಶದ ಒಳಗಾಗಿ ಬರುವಾಗಲೇ பலவீனங்கள் உங்களை விட்டு விலகாது, ಬಲಹೀನತೆ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತದೆ. நீங்க நோக்கத்துக்குள்ளாக வரும்பொழுது ಉದ್ದೇಶದ ಒಳಗಾಗಿ ಬರುವಾಗ எல்லாமே உங்களை விட்டு விலகாது, ನಿಮ್ಮನ್ನು ಆಗದಿರಬೇಕಾದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು நீங்க நோக்கத்துக்குள்ள வரும்பொழுது ಉದ್ದೇಶದೊಳಗಾಗಿ ಬರುವಾಗ கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை உங்க மூலமா இந்த உலகத்துக்கு காமிக்க முடியும். ಕರ್ತನು ಎಂತವನು ಅನ್ನೋದನ್ನ ಈ ಲೋಕಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ತೋರಿಸಬಹುದು. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, நான் நோக்கத்துக்காகவே. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಬಂದೆ. இன்னொரு முறை சொல்லுங்க, நான் நோக்கத்துக்காகவே. ಹೇಳ್ರಿ, ನಾನು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நோக்கத்துக்காகவே. ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರಿಗೆ ಹೇಳ್ರಿ, ನೀವು ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಬಂದಿದ್ದೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு முறை ஒரு கார் கம்பெனிக்குள்ள போயிருந்தேன் பாருங்க. ಒಂದು ಸಾರಿ ಒಂದು ಕಾರ್ ಕಂಪನಿ ಒಳಗಾಗಿ ಹೋಗಿದ್ದೆ. உதிரி பாகங்கள் செய்யற இடம் அது. ಬಿಡಿ ಭಾಗಗಳು ಇಟ್ಟಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இதுதான் கார்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ಇದೇ ಕಾರ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯಾರು ನಂಬೋದಿಲ್ಲ. எல்லாம் அங்க காருடைய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கடைஞ்சிருச்சு. ಎಲ್ಲ ಕಾರಿನ ಬಿಡಿ ಭಾಗಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಇದೆ. அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது ஒன்னொன்னு விளங்குது. ಅದರಲ್ಲಿರುವ ಒಂದೊಂದು ವಸ್ತು ನೋಡಿದ್ರೆ ಅದು ಬೇರ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா ಅನೇಕ பொருள் எனக்கு என்னன்னு தெரியாது. ಆದ್ರೆ ಅನೇಕ ವಸ್ತುಗಳು ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. உண்மையான அந்த உதிரி பாகங்களுக்கு அர்த்தமோ நோக்கமோ செயல்பாடோ எனக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಬಿಡಿ ಭಾಗಗಳಿರುವ ನಿಜವಾದ ಅರ್ಥನೋ ಅದರ ಕ್ರಿಯೆಗಳ ಉದ್ದೇಶ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனா இது ஏதோ காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரம் எனக்கு தெரியும். ಆದ್ರೆ ಇದು ಕಾರ್ನ ಯಾವುದೋ ಬಿಡಿ ಭಾಗ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அது எந்த விதமான அதனுடைய உருவத்தையோ அதனுடைய செயல்பாடோ எனக்கு தெரியாது. ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಒಂದು ರೂಪನೋ ಅದರ ಕ್ರಿಯೆನೋ ನಾನು ನೋಡ್ತಿಲ್ಲ. ನಾನು கொஞ்ச நேரம் அங்கேயே பார்த்துட்டு இருந்தேன். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅಲ್ಲಿ ನಿಂತು ನೋಡ್ತಿದ್ದೆ. செய்ய ஆரம்பிக்கிறாங்க, ಅದನ್ನ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ರು. அது கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கார் ஃபுல் ஒரு வண்டியா மாறுது பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಒಂದು ಗಾಡಿಯಾಗಿ ಒಂದು ರೂಪಕ್ಕೆ ಬಂತು. ஒரு முழு உருவத்தை கொடுக்குது பாருங்க. ಒಂದು ಪೂರ್ಣವಾದ ஒரு செயல்பாடு காமிக்குது பாருங்க. ಅದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದೆ பாருங்க. சில நேரத்துல சில ஆட்களையோ சில மனிதனையோ சில காரியத்தை பார்க்கும் பொழுது ಅದು ஒரு பேர் பார்ட்ஸ் மாதிரி அது. ನೋಡಿ, ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ವ್ಯಕ್ತಿಗಳು ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ನೋಡುವಾಗ ಅದು ಬಿಡಿ ಭಾಗಗಳಿದ್ದಾಗೆ. சில காரியத்தை நீங்க பண்ணும்போது ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಮಾಡುವಾಗ ஒரு வேலை நீங்க செய்றீங்க, ಒಂದು ಕೆಲಸ செய்யலாம்,
ಚೆನ್ನಾಗಿ அது ಮಾಡ್ರಿ. ஒரு உதிரி பாகம் மாதிரி. ಅದೊಂದು ಬಿಡಿ ಭಾಗ ಇದ್ದಾಗೆ. எப்போ அது ஒரு முழுமை அடையுது அப்படின்னு ಯಾವಾಗ ಅದರ ಒಂದು ಪೂರ್ಣತೆ ಕಂಡು ಬರ್ತದೆ, என்னைக்கு அந்த நோக்கத்துக்குள்ளாக நீங்க வரீங்களோ, ಯಾವಾಗ ಉದ್ದೇಶದ ಒಳಗಾಗಿ ಬರ್ತೀರೋ, அப்பதான் உங்களுடைய எல்லா உதிரி பாகங்களும் ஒரு நோக்கத்தோடு செயல்பட ஆரம்பிக்கும். ಆಗಲೇ ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಬಿಡಿ ಭಾಗಗಳು ಒಂದು ಉದ್ದೇಶದ ಮೇರೆಗೆ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತವೆ. ಆಮೆನ್. உதாரணத்துக்கு சொல்றேன். ಈ ಉದಾಹರಣೆಗೆ ஒரு இன்ஜின்ல இருந்து ஒரு பொருள் எடுத்து கையில கொடுத்து இது காரோட உதிரி பாகம் எத்தனை பேர் தெரியும்? ಒಂದು ಇಂಜಿನ್ ಇಂದ ಒಂದು ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ಇದು ಕಾರಿನ ಬಿಡಿ ಭಾಗ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಷ್ಟು ಜನ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? இது இரும்பினால் செய்யப்பட்டது, ಇದು ಕಬ್ಬಿಣದ துண்டு, ಇದೊಂದು ஏதோ ஒரு பொருள், ಏನೋ ಒಂದು இது ವಸ್ತು, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ಇದು ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த கார்ல ஒரு பொருள் அது பாருங்க, ಅದು ಕಾರಿನಲ್ಲಿರುವಂತ ಒಂದು ಭಾಗ ನೋಡಿ. ಅದೆಲ್ಲ சில உதிரி பாகங்கள் என்ன அடையாளம் காமிக்காது. ಆದ್ರೆ ಬಿಡಿ ಭಾಗಗಳು ಅನ್ನೋದು ನನ್ನ ಸೂಚನೆ ತೋರಿಸೋದಿಲ್ಲ. நீங்க செய்யற சில வேலைகள் நீங்க யாரும் உங்களை அடையாளம் காமிக்காது. ಇವತ್ತು ನೀವು ಮಾಡುವಂತ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಯಾರು ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸೋದಿಲ್ಲ. நல்லா பேசலாம், ಚೆನ್ನಾಗಿ நல்லா படிக்கலாம், ಚೆನ್ನಾಗಿ ಓದಿರಬಹುದು, நீங்க நல்ல வேலை செய்யலாம், ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿರಬಹುದು, நீங்க கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பிரைட்டா இருக்கலாம், ನೀವು ನೋಡೋದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಪ್ರಕಾಶವಾಗಿರಬಹುದು. இதெல்லாம் உங்களுடைய உதிரி பாகம் மாதிரி. ಇದೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಬಿಡಿ ಭಾಗಗಳು ಇದ್ದಾವೆ. இதெல்லாம் உங்களை யாரும் அடையாளம் காட்ட முடியாது. ಇದೆಲ್ಲ ನೀವು ಯಾರು ಎಂಬುದ ಸೂಚನೆ ತೋರಿಸೋದಿಲ್ಲ. பொருள்னு தெரியும், ಒಂದು ವಸ್ತು ಅಂತ ಗೊತ್ತು, காருன்னு தெரியாது. ಅದು ಯಾರು ಎಂಬುದ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. காருன்னு எப்படி தெரியும்னா, ಅದು ಕಾರ್ ಎಂಬುದ ಹೇಗೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ? சரியான வகையில் ஒரு செயல்பாடுகளுக்கு கொண்டு வரும்போது அது காருன்னு தெரியும். ಅದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ರೂಪಕ್ಕೆ ಬರುವಾಗಲೇ ಅದು ಕಾರ್ ಎಂಬುದ. அதே மாதிரி தான் பாருங்க, ಅದೇ ರೀತಿಯ ನೋಡಿ இந்த நோக்கம் என்ன செய்யுது, ಉದ್ದೇಶ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? நீங்க நோக்கத்தை சரியா தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன உண்டாகுது, ಉದ್ದೇಶವನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಾಗ ಏನು ಉಂಟಾಗ್ತದೆ? முழுமையான படத்தை நீங்கள் பார்க்க முடியும். ನಿಮ್ಮ ಕುರಿತಾದ ಒಂದು ಪೂರ್ಣವಾದ ಚಿತ್ರವನ್ನು ನೀವು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நோக்கம் ಉದ್ದೇಶ செயல்பாடுகளை காண்பிக்கிறது, ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತೆಗೆದು ತೋರಿಸುತ್ತದೆ. செயல்பாடு ಕ್ರಿಯೆ உருவத்தை கொடுக்கிறது, ರೂಪವನ್ನು ಕೊಡ್ತದೆ. உருவம் ರೂಪ ஆற்றலை கொடுக்கிறது, ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು ಕೊಡ್ತದೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. நோக்கம் ಉದ್ದೇಶ ஒரு செயல்பாடை கொடுக்கிறது, ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಕೊಡ್ತದೆ. செயல்பாடு ಕ್ರಿಯೆ ஒரு உருவத்தை கொடுக்கிறது, ಒಂದು ರೂಪವನ್ನು ಕೊಡ್ತದೆ. உருவம் ರೂಪ ஒரு ஆற்றலை கொடுக்கிறது. ಒಂದು ಸಾಮರ್ಥ್ಯವನ್ನು நீங்க ಕೊಡ್ತದೆ. திரும்ப பாருங்களேன், ನೀವು ಮತ್ತೆ ನೋಡಿ, கார்கே வாங்க, ಕಾರ್ಗೆ ಬನ್ನಿ, இல்லனா இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ಅಥವಾ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಳ್ತೇನೆ. இப்போ ஒரு பெரிய பில்டர் உங்ககிட்ட வராரு. ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಲ್ಡರ್ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬರ್ತಾರೆ, நீங்க அவரை கூப்பிடுறீங்க, ನೀವು ಅವರನ್ನು ಕರೀತೀರಾ. ஒரு பில்டரை கூப்பிட்டு ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்றீங்க. ಒಂದು ಬಿಲ್ಡರ್ ಅನ್ನ ಕರೆದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಬೇಕಂತ அந்த பில்டர் கேக்குறாரு, என்ன பில்டிங் கட்டணும் உங்களுக்கு? ಅವ್ರು ಕೇಳ್ತಾರೆ ಯಾವ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಕಟ್ಟಬೇಕು. பில்டிங்னா பல விதமான பில்டிங் இருக்கு. ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಹಲವು ರೀತಿಯಾಗಿದೆ. கூட நீங்க சொல்றீங்க, ತಕ್ಷಣ ಹೇಳ್ತೀರಾ ஒரு ஹாஸ்பிடல் கட்டணும், ಒಂದು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಟ್ಟಬೇಕು. நோக்கம் ಉದ್ದೇಶ பாருங்க, ನೋಡಿ அதான் நோக்கம். ನೋಡ್ರಿ ಅದೇ ಉದ್ದೇಶ. ஹாஸ்பிடல் கட்டணும்ன்றது ஒரு நோக்கம். ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕಟ್ಟಬೇಕು ಅನ್ನೋದು ಒಂದು ಉದ್ದೇಶ. இப்போ அது ஒரு செயல்பாடாகுது. ಈಗ ಅದೊಂದು ಕ್ರಿಯೆ ಆಗ್ತಿದೆ. ஹாஸ்பிடல்னா என்ன? ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಂದ್ರೆ ಏನು? எவ்வளவு ரூம் இருக்கணும், ಎಷ್ಟು ಕೋಣೆ ಇರಬೇಕು, அதுல எந்தெந்த மாதிரி ரூம் சைஸ் இருக்கணும், ಅದರಲ್ಲಿ ಎಂತೆಂತ ஒரு ரூம்ல எத்தனை பெட் போடணும், ಒಂದು ಕೋಣೆಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬೆಡ್ அந்த ಹಾಕಬೇಕು, நோயாளிகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வசதிகள் ಆ வைக்கணும், ರೋಗಿಗಳಿಗೆ ಬೇಕಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೋಣೆ ಇರಬೇಕು, எப்படிப்பட்ட அமைப்புகள் உண்டாகும், ಎಂತ ರೀತಿಯಾದ ವಸತಿಗಳನ್ನ ஒரு ಏರ್ಪಡಿಸಬೇಕು, பேஷண்ட் ஏறி வரதுக்கு ஏறி போறதுக்கான வசதிகள் எப்படி அமையும், ಒಂದು ರೋಗಿ ಹತ್ತಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಇಳಿದು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿ ஒரு ವಸತಿ லிஃப்ட் ಮಾಡಬೇಕು, சைஸ் எப்படி இருக்கணும், ಒಂದು ಲಿಫ್ಟ್ அதனுடைய வேகம் எவ்வளவு இருக்கணும், ಅದರ ವೇಗ ಎಷ್ಟು ಇರಬೇಕು. பாருங்க, இது எல்லாமே அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு செயலாகுது. ನೋಡ್ರಿ, ಇವೆಲ್ಲವೂ ಆ ಉದ್ದೇಶದ ಅಡಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರಿಯೆ இந்த ಬದಲಾಗ್ತದೆ. செயல் முடிவுல ஒரு உருவத்தை உண்டாக்கி கொடுக்குது, ஒரு முழு பில்டிங் உங்களுக்கு கொடுக்குது. ಈ ಕ್ರಿಯೆ ಅಂತ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ರೂಪ ಅಥವಾ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಟ್ಟಡವನ್ನು ತಂದು ಕೊಡ್ತದೆ. இப்போ நீங்க பாக்குறீங்கன்னு வைங்களேன், ಈಗ ನೋಡ್ತೀರಾ ಅಂತ அது ಇಟ್ಕೊಳ್ಳಿ. பில்டிங்னு சொல்ல மாட்டீங்க, ಈಗ ಅದು ಬಿಲ್ಡಿಂಗ್ ಅಂತ அது ಹೇಳೋದಿಲ್ಲ, ஹாஸ்பிடல்னு சொல்வீங்க. ಅದಕ್ಕೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೀರಾ. எத்தனை பேர் இது பில்டிங், அந்த பில்டிங் குள்ள போங்கன்னு சொல்வீங்களா, இல்ல அந்த ஹாஸ்பிடலுக்கு போங்கன்னு சொல்வீங்களா? ಎಷ್ಟು ಜನ ಆ ಬಿಲ್ಡಿಂಗ್ ಇದೆ ನೋಡ್ರಿ ಅದ್ರೊಳಗೆ ಹೋಗ್ರಿ ಅಂತೀರಾ, ಅಥವಾ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇದೆ ನೋಡಿ அது ಅದ್ರೊಳಗೆ ஹாஸ்பிடல் தான் சொல்லுவோம். ಹಾಸ್ಪಿಟಲ್ ಎಂಬುದಾಗಿ நீங்க ಹೇಳ್ತೀರಾ. ஹாஸ்பிடலுக்கு போங்க, ಹಾಸ್ಪಿಟಲ್ நீங்க அந்த ஹாஸ்பிடலுக்கு போங்க, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗ್ರಿ. அது பில்டிங், ಅದು ಬಿಲ್ಡಿಂಗ್. ஆனா பாருங்க, அது உருவம் இப்போ ஹாஸ்பிடல். ಈಗ ಅದರ ರೂಪ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಹಾಸ್ಪಿಟಲ್. அந்த ஹாஸ்பிடல் உருவம் ஆன உடனே ಈಗ ಆಸ್ಪತ್ರೆ ಎಂಬಂತ ರೂಪ ಹೊಂದಿದ ತಕ್ಷಣ இப்போ அதுக்குள்ளாக ஆற்றல்கள் செயல்பட ஆரம்பிக்குது. ಈಗ ಅದರೊಳಗಾಗಿ ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಕೆಲಸ ಮಾಡ್ತವೆ. ಸಾಮರ್ಥ್ಯ ಅಂದ್ರೆ ಏನು? அதனுடைய ಪ್ರೊಟೆಕ್ಷನ್ வெளியில வருது பாருங்க. ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತ ಶಕ್ತಿ ಹೊರಟು ಬರ್ತದೆ. ஒரு நோயாளி உள்ள போனா சுகமாய் வெளியில வரும். ಒಂದು ರೋಗಿ ಒಳಗೆ ಹೋದ್ರೆ ಸ್ವಸ್ಥ. ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வேலை செய்றாங்க, ಸಾವಿರಾರು ವೈದ್ಯರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, நிறைய ನರ್ಸ್ಗಳು வேலை செய்றாங்க, ತುಂಬಾ ನರ್ಸ್ಗಳು ಕೆಲಸ நிறைய ಮಾಡ್ತಾರೆ, ಎಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ಸ್ இருக்கு, ಆದ್ರೆ ತುಂಬಾ ಅಲ್ಲಿ ಯಂತ್ರಗಳು ಇರ್ತವೆ. ஒரு நோக்கம், ಒಂದು ಉದ್ದೇಶ, செயல்பாடு கொண்டு வருது, ಕ್ರಿಯೆಯನ್ನು ತರ್ತದೆ. செயல்பாடு ಕ್ರಿಯೆ உருவத்தை கொடுக்குது, ರೂಪವನ್ನು ಕೊಡ್ತದೆ. உருவம் ರೂಪ ஆற்றலை வெளிப்படுத்தி காமிக்கும், ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಹೊರಟು ತೋರಿಸ್ತದೆ. ஆமென். இப்போ நீங்க ஒரு நோக்கம் தான் உங்களை ஒரு செயலை செய்ய வைத்தது. ಈಗ ಒಂದು ಉದ್ದೇಶನೇ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುವಂತೆ ನಡೆಸ್ತಾರೆ. பாருங்க, கர்த்தர் நோக்கத்தை வச்சிருந்தார், ಕರ್ತನ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. தன்னுடைய சாயலாகவே, தன்னுடைய ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக, ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ. இப்ப பாருங்க, அந்த நோக்கம் ஒரு செயல்பாடாகுது. ನೋಡ್ರಿ, ಆ ಉದ್ದೇಶ ಒಂದು ಕ್ರಿಯೆ ಆಗ್ತಿದೆ. இப்ப தன்னுடைய சாயலையும் அவருடைய ரூபத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ಈಗ ತನ್ನ ಹೋಲಿಕೆಯನ್ನು ತನ್ನ ರೂಪವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸ್ತಾನೆ. அந்த சாயலுக்கும் அந்த ரூபத்துக்கும் ஒரு உருவத்தை கொடுக்கிறார். ಆ ಹೋಲಿಕೆಗೂ ಆ ಒಂದು ಸ್ವರೂಪಕ್ಕೂ ಒಂದು ರೂಪ ಕೊಡ್ತಿದ್ದಾನೆ. ಎದನ್ಮೇ தெரியும் மனிதன் ஆவியா இருக்கிறான். ಎಷ್ಟು ಗೊತ್ತು ಮನುಷ್ಯನ ಆತ್ಮವಾಗಿದ್ದಾನೆ. ಎದನ್ಮೇ தெரியும் மனிதன் ஆவியா இருக்கிறான். ಎಷ್ಟು ಗೊತ್ತಿದೆ?
நீங்களும் ஆவியா இருக்கிறீங்க, நானும் ஆவியா இருக்கிறேன். ನೀವು ಆತ್ಮವಾಗಿದ್ದೀರಾ, ನಾನು ಆತ್ಮವಾಗಿ ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೇನೆ. அந்த ஆற்றல் இந்த உருவத்தை கொடுக்குது. ಆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದ್ರೊಳಗೆ ಇದೆ. இந்த உருவத்துக்குள்ளாக இயக்கக்கூடிய தன்மைகள், ಈ ರೂಪದೊಳಗಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಗುಣಾತಿಶಯ. நான் இப்ப எதுக்காக வந்தனோ, அந்த நோக்கம் எதுக்காக வந்ததோ, அந்த நோக்கத்தினுடைய பவர்ஃபுல், அந்த நோக்கத்தினுடைய பொட்டன்ஷியல் இப்ப வெளிப்பட ஆரம்பிக்குது. ಈ ಉದ್ದೇಶ ಯಾತಕ್ಕಾಗಿ ನನ್ನೊಳಗೆ ಬಂತು, ಆ ಉದ್ದೇಶದ ಶಕ್ತಿ ನನ್ನೊಳಗಿಂದ ಅದು ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. இவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ನೋಡಿದ್ರ. நம்ம என்ன நினைக்கிறோம்? ನಾವೇನ್ ಅನಿಸ್ತದೆ, ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல, ಯಾಕಂತ ಹುಟ್ಟದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. தலையெழுத்து பிறகு ನಾನು ತಲೆ ಬರಹ ಬ್ರದರ್, நான் பிறந்ததை விட பிறகாம இருந்துக்கலாம். ನಾನು ಹುಟ್ಟಿದಕ್ಕಿಂತ ಹುಟ್ಟದೇ ಇದ್ದಿರ್ಬೋದು. என்ன பிரதர் வாழ்க்கை அதெல்லாம், ಎಂತ ಬದುಕು ನೋಡಿ ಬ್ರದರ್. அதோட செத்துடலாம் நினைக்கிறேன் பிரதர். ಅದಕ್ಕಿಂತ ಸತ್ತೋಗೋದು ಒಳ್ಳೇದು. மனுஷன் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிற நிலைமையை பாத்திருக்கீங்களா? ಮನುಷ್ಯನ್ ಪ್ರತಿ ಸಾರಿ ಚಿಂತಿಸೋ ಸ್ಥಿತಿ மனுஷன் ನೋಡಿದ್ರಾ? இன்னைக்கு ஏன் பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறான்? ಮನುಷ್ಯನ್ ಯಾಕೆ ಬಾರಲ್ಲಿ ಕುಳಿತು ஏன் இன்னைக்கு பெருமையான இடத்துக்கு ஓடுறான்? ಯಾಕೆ ಬರಡುತನವಾದ ಸ್ಥಿತಿಗೆ ಓಡ್ತಾನೆ? ಯಾಕೆ? அவனுக்கு தெரியல, ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பாருங்க, நோக்கம் தெரியல, ಉದ್ದೇಶ ಗೊತ್ತಿಲ್ಲ. நோக்கம் தெரியாதனால செயல் தெரியல, ಉದ್ದೇಶ ತಿಳಿಯದೆ ಕ್ರಿಯೆ ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. செயல் தெரியாதனால உருவம் தெரியல, ಕ್ರಿಯೆ ಗೊತ್ತಾಗದೆ ಇರೋದ್ರಿಂದ ರೂಪ உருவம் ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. தெரியாதனால பொட்டன்ஷியல் வெளியில வரல. ರೂಪ ಗೊತ್ತಾಗದೆ ಇರೋದ್ರಿಂದ ಸಾಮರ್ಥ್ಯ ಅನ್ನೋದು ಒಳಗೆ அதனால ಬರ್ತಿಲ್ಲ. மனுஷன் தன்னைத்தானே சீரழித்துக் கொண்டிருக்கிறான். ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ್ ತನ್ನನ್ನೇ ತಾನು ನಾಶಪಡಿಸಿಕೊಳ್ತಿದ್ದಾನೆ. பாத்திருக்கீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? ஒண்ணுமே இல்லாத காரியத்துக்கு முன்பதாக, ಏನು ಇಲ್ಲದ ಕಾರ್ಯದ ಮುಂದೆ, ஒண்ணுமே இல்லாத சில பொருட்களுக்கு பின்பதாக, ಏನು ಇಲ್ಲದ ಕೆಲವೊಂದು ವಸ್ತುಗಳ ಹಿಂದೆ, ஒன்றுமே இல்லாத சில பொருளால இன்பத்தை கண்டு, ಏನು ಇಲ್ಲದ ವಸ್ತುಗಳಿಂದ ಒಂದು ಇಂಪನ್ನು ಕಂಡು, ಯಾಕೆ? நோக்கம் தெரியல, ಉದ್ದೇಶ ಗೊತ್ತಿಲ್ಲ. நோக்கம் தெரியாதனால செயல்பாடுகள் தெரியல, ಉದ್ದೇಶ ತಿಳಿಯದರಿಂದ ಕ್ರಿಯೆಗಳು ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. எந்த உருவமும் அவனுக்கு கிடைக்கல, ಯಾವ ರೂಪ ಅವನು ಕಾಣ್ತಿಲ್ಲ. ஆற்றல்கள் வெளிப்படாம போயிருக்கு, ಸಾಮರ್ಥ್ಯಗಳು ಹೊರಬರದೆ, அதனால தற்கொலையை நாடுறான், ಆದ್ರಿಂದ ಆತ್ಮಹತ್ಯೆ ಬಯಸ್ತಾನೆ. அதனால மனுஷன் விரக்தி அடைஞ்சு போயிடுறான், ಆದ್ರೆ ಮನುಷ್ಯನ್ ಜಿಗುಪ್ಸೆ ಹೊಂದ್ತಾನೆ. அதனால சன்னியாச சாமியார் ஆகிறான், ಆದ್ರೆ ಸನ್ಯಾಸಿಯಾಗಿ ಹೊರಟೋಗ್ತಿದ್ದಾನೆ. அதனால தன் வாழ்க்கையில எந்த ஒரு பொருள்வாலையும் ஒரு உண்மையான, ஒரு நிஜமான ஒரு சந்தோஷத்தை அவனால் அனுபவிக்க முடியும். ಆದ್ರಿಂದಲೇ ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಒಂದು ವಸ್ತುವಿನಿಂದಲೂ ನಿಜವಾದ ಸಂತೋಷವನ್ನು ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗ್ತಿಲ್ಲ. கல்யாணம் பண்றான், ಮದುವೆ ಆಗ್ತಾನೆ, கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கிறான், ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಸುಖ. அவனுக்கு அந்த பொருளுடைய நோக்கம் தெரியல. ಯಾಕೆ? ಆ ವಸ್ತುವಿನ ಉದ್ದೇಶ ஆசையா ಗೊತ್ತಾಗ್ತಿಲ್ಲ. பிள்ளைய பெத்துக்கிறான், ಆಸೆ ಮಗುವನ್ನೇ ಇರ್ತಾಳೆ. பிள்ளை பிறக்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக ஒரு பெரிய ಆ சந்தோஷம், ಮಗು ಹುಟ್ಟುವಾಗ ಒಳಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்க, ನನಗೊಂದು ಮಗು ஆண் குழந்தை பிறந்திருக்குது, ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ, ஊருக்கெல்லாம் ஸ்வீட் கொடுக்குறான், ಊರಿಗೆಲ್ಲ ಸ್ವೀಟ್ ಕೊಡ್ತಾರೆ. அந்த குழந்தை சரியா படிக்கலன்னா, ಆ ಮಗು ಸರಿಯಾಗಿ இல்ல அந்த ಓದ್ತಿದ್ರೆ, குழந்தை வளரும் போது சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, ಅದು ಆ ಮಗು ಬೆಳೆಯುವ ಕೆಲವು ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೆ, பெத்துக்கின்ற விட நான் பெத்துக்காம இருக்கலாம்ன்ற, ಇದನ್ನ ಎತ್ತಿದಕ್ಕಿಂತ ಎರದೇ ಇದ್ದಿರ್ಬೋದಾಗಿತ್ತು. ஆஸ்தியை தேக்குறான், ಆಸ್ತಿ ಕೇಳ್ತಾನೆ, ஐஸ்வர்யத்தை சேர்க்கிறான், ಐಶ್ವರ್ಯ கொஞ்ச நாள் ஆனவனே சொல்றான், ಸ್ವಲ್ಪ ದಿನ ಆದ್ಮೇಲೆ ಹೇಳ್ತಾನೆ, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ಇದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ರೀ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே ಇದೆಲ್ಲ இல்ல, ದೊಡ್ಡ ವಿಷಯನೇ ಇಲ್ಲ ಅಂತ. அவன் வாழ்க்கையில பாருங்க ஒரு மாதிரி எல்லாவற்றிலிருந்து விடுபட ಅವನ ஆரம்பிக்கிறான். ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡ್ರಿ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಬೇಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ. நீங்க போய் பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கையை, ನೀವು ಹೋಗಿ ನೋಡ್ರಿ ಮನುಷ್ಯನ ಜೀವನ. அவன் சொல்றான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, தியானம் தான் வாழ்க்கைக்கு ரொம்ப பெஸ்ட். ಧ್ಯಾನನೇ ಜೀವನಕ್ಕೆ ತುಂಬಾ ಶ್ರೇಷ್ಠ. ஏன்? ಯಾಕೆ? அமைதியா போய் கண்ணை மூணு உட்காந்துக்கலாம், ಹೋಗಿ ಮೌನ ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಕುಳಿತುಕೋಬಹುದು. எதுவுமே நம்ம சிந்திக்க கூடாது, ಯಾವುದನ್ನು ನಾವು நம்ம ಚಿಂತಿಸಬಹುದು. மனதில் எதுவுமே இருக்க ಆ கூடாது, ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನೊಂದು அப்ப நோய் வராது. ಆಗ ರೋಗ ಬರೋದಿಲ್ಲ. உண்மைதான், ನಿಜಾನೇ. எதுவுமே சிந்திக்காம பாருங்க நோய் வராது. ಯಾವ್ದು ಚಿಂತಿಸದೇ ಇರಿ, ರೋಗ ಬರೋದಿಲ್ಲ. உண்மைதானே? ನಿಜ ತಾನೆ? எதுவுமே உங்க மனதில் இல்ல, ಯಾವ್ದು ನಿಮ್ಮ எதை குறித்து ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ நீங்க யோசிக்கல, ಯಾವ್ದು எதை குறித்து நீங்க கவலைப்படல, ಯಾವ್ದು ಕುರಿತು ಚಿಂತಿಸ್ತಾ அதனால ಇಲ್ಲ. உங்க உறுப்புகள் எல்லாமே சரியா இயங்க ಆದ್ರೆ ஆரம்பிக்குது. ನಿಮ್ಮ ಅವಯವಗಳು ಯಾವ್ದು ಕೆಟ್ಟೋಗ್ತಿಲ್ಲ, ಸರಿಯಾಗಿದೆ. ஆனா சும்மாவே உட்கார்ந்து இருக்கிறது நோக்கமா? ಆದ್ರೆ ಸುಮ್ನೆ ಕುಳಿತಿರೋದು ಉದ್ದೇಶ. நான் போய் சப்பாங்கால போட்டு சும்மாவே உட்கார்ந்துக்கிறது கடவுள் என்ன உண்டாக்கணுமா? ಕಾಲ್ ಮಾಡಿಸಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳೋದು ಅದಕ್ಕೆ ದೇವರು ಉಂಟು ಮಾಡಬೇಕಾ? ಯಾರು என்ன? ನನ್ನ ಸಾಮರ್ಥ್ಯ ಏನು? என்னுடைய செயல்பாடுகள் உருவம் என்ன? ನನ್ನ ಕ್ರಿಯೆಗಳು, ನನ್ನ நான் ರೂಪ, யார்? ನಾನು ಯಾರು, எப்படிப்பட்ட ನಾನು ಎಂತ ವ್ಯಕ್ತಿ? அதான் மோசேக்கு சொல்றாரு, ನೋಡಿ ಅದಕ್ಕೆ ಮೋಶೆಗೆ நீ ஒரு ಹೇಳ್ತಾನೆ, சாதாரண ஆடு மேய்க்கிற ஆள் கிடையாது, ನೀನು ಸಾಧಾರಣ ಕುರಿ ಮೇಯಿಸೋನಲ್ಲ, ஏதோ மாமனார் வீட்டுல செட்டில் ஆகி நீ வாழ்ற ஆள் ನೀನು கிடையாது, ಮಾವನ ಮನೆಯಲ್ಲಿ ಸೆಟ್ಲ್ ಆಗಿ ಬದುಕೋವನಲ್ಲ, நீ இந்த உலகத்துக்கே ஒரு தலைவன் என்றதை காமிக்க ನೀನು போற, ಲೋಕಕ್ಕೆ ಒಬ್ಬ ನಾಯಕ ಎಂಬುದನ್ನು கடவுளுடைய ತೋರಿಸ್ತಾನೆ. பிரதிநிதியை காமிக்க போற, ದೇವರ ಮಧ್ಯಸ್ಥನ ಎಂಬುದನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ. பரிசுத்த வேதாகமத்துல சிருஷ்டிப்புல இருந்து ரட்சிப்பு வரை இந்த உலகத்துக்கு சொல்ல போற, ಪರಿಶುದ್ಧ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಸೃಷ್ಟಿಸುವಿಕೆಯಿಂದ ರಕ್ಷಣೆವರೆಗೆ ಏನೆಂಬುದನ್ನು ನೀನು இந்த ತೋರಿಸ್ತೀಯ. உலகத்துக்கு கடவுள் இந்த பூமி எப்படி உண்டாக்குனார்ன்றதை நீ காமிக்க போற. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಭೂಮಿನ ಹೇಗೆ ಉಂಟು ಮಾಡಿದಾನೋ ನೀನು யோசிச்சு ತೋರಿಸಬೇಕಿದೆ. பாருங்க, ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தான் மோசே எழுதினதுதான். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾನಂದ್ರೆ ಮೋಶೆ அவர் ಬರೆದಿದ್ದಾನೆ. சொன்னார், ಆತನು ನುಡಿದನು, அது ಅದು உண்டு. 6 நாள் உலகத்தை உண்டாக்கினார், 6 ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ಲೋಕವನ್ನು ಉಂಟು 7ஆம் ಮಾಡಿದ. நாள் ஓய்ந்திருந்தார். 7ನೇ ದಿನ எப்படி ವಿಶ್ರಮಿಸಿಕೊಂಡ. தெரியும் அவனுக்கு? ಹೇಗೆ ಗೊತ್ತು? யோசிச்சு பாருங்க, நீங்க ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. எப்படி அவனால எழுத முடியும்? ಹೇಗೆ ಅವನಿಂದ ಬರೀಲಿಕ್ಕೆ ಆಗೋದು? ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை எப்படி செய்ய முடியுது? ಹೇಗೆ ಒಬ್ಬ ಕುರಿ ಮೇಯಿಸೋನು ಈ ರೀತಿ ಬರೀಲಿಕ್ಕೆ அவன் ಆಗುತ್ತೆ? செஞ்ச வேலை ஆடு மேய்ச்சது, ಅವನ್ ಮಾಡಿ ಕೆಲಸ ಕುರಿ ಮೇಯಿಸಿ. அவன் அவனுடைய பிறப்புக்கு பின்பா இருக்கிற நோக்கம் ஒரு பெரிய செயல்பாடை எடுத்து காமிக்குது. ಅವನ ಜನನದ ಹಿಂದೆ ಒಂದು ಉದ್ದೇಶ, ಒಂದು ದೊಡ್ಡ ಕ್ರಿಯೆಯನ್ನು ತೆಗೆದು அந்த ತೋರಿಸ್ತಾನೆ. செயல்பாடு ஒரு உருவத்தை இந்த உலகத்துக்கு ಆ காமிச்சு, ಕ್ರಿಯೆ ಅನ್ನೋದು ಒಂದು ರೂಪವನ್ನು ಲೋಕಕ್ಕೆ அந்த ತೋರಿಸ್ತಾನೆ. உருவத்தினுடைய வல்லமை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், நீங்க அந்த பிரசங்கத்தை கேக்குறீங்க. ಆ ರೂಪದ ಒಂದು ಶಕ್ತಿ ನೀವು ದಿವಸ ನಾನು ಪ್ರಸಂಗಿಸುವಂತ ಆ ಪ್ರಸಂಗ ನೀವು ಕೇಳ್ತಿದ್ದೀರಾ?
ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் சொல்றாரு, ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ, மோசே சொல்றான், ಮೋಶೆ ಹೇಳ್ತಾನೆ, நான் திக்குவாய் ஆண்டவர். ನಾನು ಮಂದ ನಾಲಿಗೆ ದೇವ್ರೆ. ரொம்ப பெரிய விஷயம் பாருங்க, ஒரு திக்குவாயின்னு அவர் சொல்லி தான் தெரியுமா? பேசும்போதே தெரியாதா? திக்குவாய்காரன் சொன்னாதான் நாங்க திக்குங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியுமா? ಅದೊಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯನ ಅವ್ನು ಮಾತಾಡುವಾಗ್ಲೇ ದೇವ್ರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ವ ಮಂದ ನಾಲಿಗೆ ಅಂತ? கடவுளை விட திக்குவாய் ரொம்ப பெருசா? ದೇವರಿಗಿಂತ ಮಂದ ನಾಲಿಗೆ ದೊಡ್ಡದಾ? கடவுளோட உங்க படிப்பு ரொம்ப பெருசா? ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮ ವಿದ್ಯೆ ದೊಡ್ಡದಾ? கடவுளோட உங்களுடைய அழகு ஆற்றல் பெருசா? ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯ, ನಿಮ್ಮ கடவுளோட உங்க இயலாமை பெருசா? ದೇವರಿಗಿಂತ ನಿಮ್ಮ ಇಲ್ಲದಿರುವಿಕೆ ದೊಡ್ಡದಾ? உலகத்திலேயே கடவுள் தாங்க பெரியவர். ಲೋಕದಲ್ಲೇ ದೇವರೇ ದೊಡ್ಡವನು. அவர்தான் அந்த நோக்கத்துக்காக என்ன ಒಂದು ಭೂಮಿ கொண்டு வந்தார். ಆತನೇ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಗೆ ನಾನು ತಂದಿರೋದು. அப்ப அந்த கடவுள் அந்த அவ்வளவு பெரியவர், பலவீனமே இல்லாதவர், முழு வல்லமை உட்கொண்டிருக்கிறவர், சர்வ ஞானி, சர்வலோகத்தையும் உண்டாக்குனவர், அவர் இந்த பூமியில என்ன கொண்டு வந்திருக்கிறார். ನೋಡ್ರಿ, ದೇವರೇ ಸರ್ವಶಕ್ತನಾದನೆ, ಸರ್ವಜ್ಞಾನಿಯಾಗಿದ್ದಾನೆ, ಯಾವ ಬಲಹೀನತೆ ಇಲ್ಲದವನು, ಸರ್ವವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವನು, ಆತ ನನ್ನನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ತಂದಿದ್ದಾನೆ. நான் கேக்குறேன், ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன சிருஷ்டித்தார்னா, ಅಂತ ದೇವರು ನಾನು ಸೃಷ್ಟಿಸಿದಾನಂದ್ರೆ என் நோக்கத்துக்கு ஒரு பெரிய காரியமே வச்சிருக்கிறார். என் பிறப்புக்கு பின்பாக ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கார். ನನ್ನ ಜನನದ ಹಿಂದಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡದಾದ ಉದ್ದೇಶವನ್ನು ಆತ ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எதமா விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ನಂಬ್ತೀರಾ? சொல்லுங்க, என் பிறப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ಹೇಳ್ರಿ, ನನ್ನ ಜನನಕ್ಕೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. ஒரு நாளும் தப்பா நினைக்காதீங்க, ಎಂದಿಗೂ ತಪ್ಪಾಗಿ ನೆನೆಸ್ಬೇಡಿ, ஒரு நாளும் யோசிக்காதீங்க. ಒಂದು ದಿವಸ ಯೋಚಿಸಬೇಡಿ. பிறப்பின் நோக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு. ನಿಮ್ಮ ಜನನದ ಉದ್ದೇಶವನ್ನು ಕೊಡುವಂತವನು ಕರ್ತನಾದ ಯೇಸು. அதனால தான் அடிக்கடி சொல்றது பாருங்க. ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳ್ತೀನಿ, தோல்வியா? ಸೋಲ, கர்த்தர்கிட்ட வா. ದೇವರ ಬಳಿ ಬಾ. உனக்கு பிரச்சனையா? ಸಮಸ್ಯೆ, கர்த்தர்கிட்ட வா. ಕರ್ತನ ಬಳಿ ಬಾ. ஏன்? கர்த்தரை தேடு, ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕು, கர்த்தரை தேடு. ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕು. யாருன்றதை உனக்கு காமிச்சிட்டாருன்னா, ನೀನು ಯಾರೆಂಬುದನ್ನು ನಿನಗೆ ಆತನ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟ, எவ்வளவு தோல்வியில இருந்தாலும் சரி மேல வந்துடலாம். ಎಷ್ಟೇ ಸೋಲಿನಲ್ಲಿ ಇದ್ರೂ ಮೇಲೆ ಬಂದ್ಬಿಡ್ಬೋದು. ஆமென். ಆಮೆನ್. எதமா விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಾ? அதுதான் பவுல் சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:19. ಅದಕ್ಕೆ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, ಫಿಲಿಪ್ಪದವರಿಗೆ 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். வாசிங்க. ನನ್ನ ದೇವರು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮೂಲಕ ತನ್ನ ಪ್ರಭಾವದ ಐಶ್ವರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಂದು ಕೊರತೆಯನ್ನು ನೀಗಿಸುವನು. எப்படி சொல்றாரு பாருங்க, ಯಾವ ರೀತಿ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ பாருங்க. அதே பவுல் சொல்றாரு பாருங்க, ಅದೇ ಪೌಲ್ ಹೇಳ್ತಾನೆ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்றாரு. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಲ ಇದೆ. என்ன ಅಂದ್ರೆ ಏನು? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுனா என்ன? ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಆತನಲ್ಲಿ ಇದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஏன்னா அவர் என்ன நோக்கத்துக்காக சிருஷ்டித்திருக்கிறதுனால, ನನ್ನನ್ನು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ ಸೃಷ್ಟಿಸಿರೋದ್ರಿಂದ, இப்ப என்ன பலவீனம் வந்தாலும் சரி, ಈಗ ಎಂತ ಬಲಹೀನತೆ ಬಂದ್ರು ಸರಿ, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ನನಗೊಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. அதனால அந்த நோக்கம் வந்து ಅದರಿಂದ ಆ ಉದ್ದೇಶ ಬಂದು பலவீனத்தை எல்லாமே மேற்கொள்ளும், ನನ್ನ ಎಲ್ಲಾ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಜಯಿಸ್ತದೆ. அதுதான் பவுல் சொல்றாரு. அதுதான் பவுல் என்னை ಹೇಳ್ತಾನೆ, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವ ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ನನಗೆ ಬಲ ಉಂಟು. அப்ப கிறிஸ்டியனை எங்க பலப்படுத்துறாரு? ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೇಗೆ ಬಲಪಡಿಸ್ತಾನೆ? பலவீனம் வரும்பொழுது என் நோக்கத்துல வந்து நின்று அவர் எனக்கு ನನ್ನ பலப்படுத்தி ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನನ್ನ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತು நிக்க ಬಲಪಡಿಸ್ತಾನೆ, வச்சு காமிக்கிறார். ನಾನು ನಿಲ್ಲಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. நீ பயப்படாத, ನೀನು உன் ಭಯಪಡಬೇಡ, நோக்கம் பெருசு, ನಿನ್ನ ಉದ್ದೇಶ ದೊಡ್ಡದು. இப்போ அந்த பலவீனத்தை நீக்கிறதுக்கு என் நோக்கத்துக்கு அவர் என்ன பலப்படுத்தி காமிக்கிறார். ಈಗ ಬಲಹೀನತೆ ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನನ್ನ ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ನಿಂತು ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. எந்த நோக்கத்துக்காக ஒரு செயல்பாடை ஏற்படுத்தினாரோ, ಯಾವ ಉದ್ದೇಶಕ್ಕಾಗಿ ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ, எதுக்காக என்ன வடிவமைத்தாரோ, ಯಾಕೆ ನಾನು ರೂಪಿಸಿದ, எதுக்கு இந்த உருவத்தை கொடுத்தாரோ, ಯಾಕೆ ಒಂದು ರೂಪವನ್ನು எதுக்கு ಕೊಟ್ಟನು, எனக்குள்ள இருக்கிற ஆற்றலை கொடுத்தாரோ, ಯಾಕೆ ನಾನು ಒಳಗಾಗಿ ಸಾಮರ್ಥ್ಯ ಕೊಟ್ಟನು, நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இவை எல்லாமே ಇವೆಲ್ಲವೂ அவருடைய மகிமைக்காக அதை செய்து ಆತನ ಮಹಿಮೆಗಾಗಿ ಆತನ ಅದನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. Amen. AFT Electronic City Bangalore welcomes you to attend weekly worship service. Come and experience the life-changing power of the Word of God in every area of your life with Pastor B. Ramesh, Pastor Sai Shankar and Sister Meera Sai. Sunday service, morning first service 7 a.m. to 9 a.m. Second service 9 a.m. to 11 a.m. Third service 11 a.m. to 1 p.m. Evening service 6 p.m. to 8 p.m. Tuesday service, evening Bible study 7 to 8:30 p.m. Our address: Apostolic Fellowship Tabernacle, number 45/28, Muni Reddy Building, first floor, Balaji Nagar, Hebakodi, Electronic City Post, Hosur Road, Bangalore, 100. Contact 9888 6453 466.